சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதற்கான நடவடிக்கையை புதுவை அரசு முழுமையாக மேற்கொண்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுவையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுவையில் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டி. புதுவை வேரியஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் சாதனை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புயல் சென்னை பரங்கிப்பேட்டை இடையேதான் கரையை கடக்கும் என கூறியுள்ளனர். புதுச்சேரியில் புயல் கரையை கடக்கும் என இருந்தால் அதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது. மழை நீர் தேங்காத வகையில் 60 மின் மோட்டார் பொருத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாத வகையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் தங்குவதற்காக 121 நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் உணவுகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பேரிடர் மேலாண்மை நிதி தேவையான அளவு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மழை நேரத்தில் அரசு அனைத்து துறைகளும் சரியான பணியை மேற்கொண்டு வருகின்றனர். காலாப்பட்டு கடற்பகுதியில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக கருங்கற்கள் கொட்டப்பட்டு வருகிறது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். சொல்ல முடியாது, அது வேற மாதிரி திசை மாதிரி கூட செல்லலாம், தூரம் நகர்ந்து கூட செல்லலாம். இப்ப சொல்லியிருக்காங்க அது மாதிரி இருக்குன்னு, அது மாதிரி ஒரு தகவல். அது அடிப்படையில் நம்ம பாதுகாப்பாக நடவடிக்கை தான் எடுக்கணுன்றதுக்காக ஆலோசனை எதிர்கட்சிகள் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அதே பார்த்து கேட்டுட்டு இருக்க முடியுமா? நாங்க அரசு நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறோம். நான் காலைல கூட பார்த்தேன், காவல்துறை வந்து சொல்லல, காவல்துறை எஸ்பி இருந்தாங்க, நம்ம அந்தந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தாங்க, யாரும் கடலுக்கு செல்லாம அளவுக்கு பார்த்துட்டாங்க. அந்த சுற்றுலா பயணம் மற்றவங்க யாரும் செல்ல அளவுக்கு பார்த்துட்டாங்க. மற்ற இடங்கள் வந்து இப்போ பொதுப்பணித்துறை, நம்ம உள்ளாட்சித்துறை சார்ந்தவங்க எல்லாம் வந்து அந்தந்த பகுதியை நேர்த்தியாங்க அளவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் பார்த்துருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்க, இப்ப ஏதாவது முன்ன மாதிரி ஏதாவது நீர் தேங்கிருக்குதா? மழை நல்லா முன்ன இருந்து இப்போ இருக்கு பாருங்க. நீங்க இந்திரா ஸ்டேச்சுல பாருங்க, எப்போ எத்தனை நாள் இருந்தது? 7 சென்டிமீட்டர். அது மழை இல்லையா? ஒரு நாள் மேடம். நீங்க பாருங்க எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்து இப்ப எப்படி இருக்காங்க, முன்ன எப்படி போய் நின்று பார்த்துட்டு இருந்தோம்ன்றத பாருங்க, அப்ப தெரியும். பள்ளி கல்வியில விடுமுறையில புயல் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு விடுமுறை விட்டுதான் நாளைக்கு சொல்லுவாங்க. பேரிடர் மேலாண்மை நிதி எவ்வளவு சார்? பேரிடர் மேலாண்மை நிதி எவ்வளவு இருக்கு? தேவையான அளவுக்கு நிதி என்கிட்ட இருக்குது. அதிகமாக தேவை, அதாவது புயல் அடிச்சு அதிகமாக தேவைப்பட்டால் மத்திய அரசு நிதி கேட்போம். இப்ப தற்போது எங்களுக்கு தேவையான நிதி இருக்குது. அந்த தேவையான உதவி மக்களுக்கு செய்து கொடுப்போம். அதை எப்போ சொல்லணும் அப்போ சொல்லுவோம். எத்தனை நிவாரண முகாம்கள் சார் அமைக்கப்பட்டிருக்கு? 21 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இருக்காங்க, அதாவது தேவை ஏற்பட்டால் கண்டிப்பா இருப்பாங்க, அதை திறந்து கொடுப்பாங்க. தேவை ஏற்படும் பொழுது திறந்து கொடுக்க போறாங்க. இப்ப அந்த அளவுக்கு இப்ப தேவைப்படல, அப்புறம் தேவைப்படுதா? எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இது அத்தனையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். யாரும் எந்த கவலையும் எதிர்கட்சிகள்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசு சரியான நிலையில் சரியான பணியை செய்து கொண்டிருக்கும். எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ அங்கெல்லாம் மோட்டார் போட்டு இடைப்பெருக்கு நடவடிக்கை எடுத்துக்கலாம். நீங்க அது மட்டும் இல்ல, நீங்க முன்னெல்லாம் தண்ணீர் கடல்ல வாங்கறதுக்காக அங்க 60 HP மோட்டர் போட்டிருக்கோம். நீங்க முன்ன ரெயின்போ நகர்ல பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. இப்ப எப்படி எத்தனை மோட்டர் போட்டு தண்ணி அடிச்சு எடுத்துன்னு வர பாருங்க, வெளில இருக்கு. நீங்க அந்த படிப்படியாக நீங்க அந்த பணிகள் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும். முன்ன எத்தனை நாள் தண்ணி தேங்கிறது, இந்திரா ஸ்கொயர் எத்தனை நாள் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா நான் கூட கேட்டேன், அந்த வழியா வந்தோம். இதை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி அருகே இளைஞர்கள் சிலர் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது இளைஞர்கள் போலீசாரை கண்டவுடன் தப்பிச் செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர்களிடமிருந்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள 700 கிராம் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் 3 பேரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் எல்லையம்மன் நகரைச் சேர்ந்த தனுஷ், சின்னையன்பேட்டைச் சேர்ந்த கார்த்திக் ராஜ் மற்றும் செயின்ட் பால்பேட் பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் 3 பேர் மீது வழக்கு பதிந்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட கடலோர டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கனமழை மற்றும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய், தீயணைப்பு, பொதுப்பணி, உள்ளாட்சி, குடிமைப்பொருள் வழங்கல் துறை, மின்சாரம், சுகாதாரம், காவல்துறை, கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்ற நிலையில் பல்வேறு முக்கிய உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்தார். அதன்படி கனமழை மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து அரசு துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மழை காலங்களில் பொதுமக்கள் தங்கக்கூடிய நிவாரண மையங்களான பள்ளி கட்டடங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதுடன் அங்கு தங்குவோருக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை காலத்திற்கு தேவையான மருந்துகளை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மீன்வளத்துறையினர் மழை வெள்ள காலங்களில் படகுகள் இயக்குபவர்கள் அவசரத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். கடலுக்கு செல்ல யாரையும் அனுமதிக்க கூடாது. அனைத்து துறைகளின் கட்டுப்பாட்டு அறைகளும் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ளார். மேலும் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டியில் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். கராத்தே இந்திய அமைப்பால் நடத்தப்பட்ட அகில இந்திய அளவிலான ஃபெடரேஷன் கப் கராத்தே போட்டி கடந்த 19 முதல் 23ஆம் தேதி வரை டெல்லி தல்கோத்ரா உள் விளையாட்டு அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இப்போட்டிக்காக ஒகினாவா கராத்தே சங்க அகில இந்திய பிரதிநிதி கியோஷி ராம்தயாள் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி தலைமை பயிற்சியாளர் சென்சாய் ராஜசேகர் தலைமையில் கடந்த வாரம் புதுடெல்லி கிளம்பிய புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் 13 பேர் கடைசி நாள் 2 நாள் கடுமையான போட்டிக்கு நடுவே 1 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 9 வெண்கல பதக்கங்கள் வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தனர். வெற்றி பெற்று புதுவை திரும்பிய மாணவ மாணவிகளை தொழிலதிபர் டாக்டர் அன்பரசு மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் ரயில் நிலையத்தில் வைத்து ஆரவாரத்துடன் வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியின் போது சென்சாய் பிரவீன்குமார் உடனிருந்தார். மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் அரசமைப்பு நாள் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் அரசமைப்பு நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு எம் தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்தார்.
அறக்கட்டளை பொருளாளர் திரு த ராஜராஜன், செயலாளர் திரு கே நாராயணசாமி, துணை செயலாளர் திரு வேலாயுதம், ஸ்ரீ மனுக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரி முதல்வர் மற்றும் இயக்குனர் டாக்டர் VSK வெங்கடாச்சலபதி மற்றும் சட்டக்கல்லூரி முதல்வர் டாக்டர் வின்சென்ட் அற்புதம் உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திரு TS சுப்பிரமணியன், அரசு குற்றவியல் வழக்கறிஞர், விழுப்புரம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் இந்திய அரசமைப்பு சட்டம் உலகின் மிக நீண்ட எழுத்து வடிவிலான அரசமைப்பு சட்டம் என்றும், குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் நமது அரசமைப்பு சட்டம் உலக நாடுகளுக்கு முன் மாதிரியாக திகழ்கிறது என்றும், சமத்துவம், தனிமனித சுதந்திரம் போன்ற கோட்பாடுகளை கொண்டுள்ளது என்றும் விளக்கமாக உரை நிகழ்த்தினார். மேலும் அரசியல் அரசமைப்பு சட்டத்தின் சாராம்சங்களை பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் புதிய பாடத்திட்டங்களை சட்டக்கல்லூரிகளின் உதவியோடு செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அகாடமிக்ஸ் டீன் AA அறிவழகர் தலைமையில் அனைத்து மாணவர்களும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். சட்டக்கல்வி பேராசிரியர் டாக்டர் V பிரபா நிறைவாக நன்றி உரை ஆற்றினார். சோலைநகர் வடக்கு பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், கடந்த 2017ஆம் ஆண்டு தூண்டில் முள் அமைக்க மத்திய அரசு வழங்கிய சுமார் 8 கோடி ரூபாய் நிதி எங்கே போனது என கேள்வி எழுப்பிய மீனவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் வடக்கு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்படுவதால் தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில், கடந்த 2007ஆம் ஆண்டு மத்திய அரசின் நிதி மூலம் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பில் தூண்டில் முள் வளைவு அமைக்க அப்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த நிலையில் தூண்டில் முள் வளைவு அமைக்க தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இதன் பிறகு அப்பகுதி மீனவர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் புதுவை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வழக்கை காரணம் காட்டி அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும், பாதுகாப்பான இடங்களில் படகுகளை நிறுத்த வேண்டும் எனவும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனையடுத்து சோலைநகர் வடக்கு பகுதி மீனவர்கள் தங்களது படகுகளை கடற்கரையிலிருந்து 100 மீட்டர் அளவு தள்ளி நிறுத்தி வைத்துள்ளனர். ஆனால் இது பாதுகாப்பானது இல்லை என்றும், படகுகளை நிறுத்த இடம் இல்லாததால் வேறு வழி இல்லாமல் நிறுத்தியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக பேசிய அப்பகுதி மீனவ பஞ்சாயத்து தலைவர் பச்சையப்பன், கடந்த 20 வருடங்களாக தூண்டில் முள் வளைவு அமைக்க போராடி வருகிறோம் என்றும், இதற்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 8 கோடி ரூபாய் இது எங்கே போனது என தெரியவில்லை என வேதனையாக தெரிவித்தார். தூண்டில் முள் வளைவு அமைக்காததால் கடலரிப்பு ஏற்பட்டு அச்சமுடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்த அவர், கடலரிப்பை தடுப்பதற்காக போடப்பட்ட தடுப்பு சுவரும் சிதிலமடைந்திருப்பதாக குற்றஞ்சாட்டினார். ஆண்டுக்கு சுமார் 330 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டித்தரும் மீனவ சமுதாய மக்களை புதுச்சேரி அரசு அலட்சியப்படுத்துவதுடன் ஏமாற்றுவதாகவும் குற்றஞ்சாட்டிய அவர், உடனடியாக தூண்டில் முள் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இப்போதைய இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் NR அவர்கள், ஐயா ரங்கசாமி அவர்கள் அடிக்கல் நட்டி கல்லு கொட்டி தரேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சுமார் கொஞ்சம் கல்ல எடுத்து கொட்டினாங்க. கொட்டின பிறகு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, இதை போல ஸ்டே வாங்கிட்டாச்சு, பசுமை தீர்ப்பாயத்தில் தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது, அதனால் உங்களுக்கு கல்லு கொட்டி தர முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அதை நிறுத்திட்டாங்க. அதன் பிறகும் எங்கள் ஊர் சார்பாகவும் பல அமைப்புகள் சார்பாகவும் ஐயா ரங்கசாமியிடமும் முன்னாள் முதலமைச்சர் ஐயா நாராயணசாமியிடமும் பல கோரிக்கைகளை நாங்கள் வைத்துள்ளோம். ஆனால் இதுவரை அவர்கள் எங்களுக்கு செவிசாய்க்கவில்லை. இப்படியே இருந்தோம் என்றால் எங்கள் மீனவர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும். ஆகையால் எங்களுக்கு மிக விரைவில் தூண்டில் முள் வளைவு அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்வதோடு, எங்களுக்கு மட்டும் ஸ்டே வாங்கிட்டோம், பசுமை தீர்ப்பாயத்தில் தடை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நாராயணசாமி சுற்றுலா என்ற பெயரிலே பீச்சாண்ட இப்ப கல்லு கொட்டி அந்த இடத்துல எல்லாம் இது பண்றதுக்கு இருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, மீனவர்கள் எங்கள் சுமார் 500 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது, கடல் தொழில் மட்டுமே நம்பி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, எங்களுக்கு கல்லு கொட்டி கொடு என்றால் கொடுக்க முடியவில்லை, தடை இருக்கிறது. ஆனால் பீச்சில்
மற்ற மாநிலத்தவர்கள் உல்லாசமாக வாழ்வதற்கும் உல்லாசமாக சுற்றுலா செல்வதற்கும் பீச்சிலே வந்து இப்ப கல்லை கொட்டி அந்த இடத்த மணல் திட்ட உருவாக்கிடுறாங்க. அந்த அடிப்பில் கொட்டின பிறகு கடல் அரிப்பு இன்னும் பக்கத்துல கிட்ட வந்து போச்சு. எங்களுக்கு மரங்காவதுக்கு இடம் இல்லை, வலை தொழில் பண்றதுக்கு இடம் இல்லை. எங்களுக்கு வந்து கல்லி கொட்டி கொடுத்தாதான் இங்க நாங்க வாழ முடியும், இல்லைன்னா ஊரை காலி பண்ணிட்டு தான் போகணும். ஆகையால இப்ப முதலமைச்சரும் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களும் இதில் மும்முரமாக இதை எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்வாதாரத்தை தேடி தரும்படி கேட்டுக்கொள்வதோடு புதுச்சேரியைச் சேர்ந்த கல்வியாளரும் தொழில் முனைவோருமான டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியே விருது வழங்கப்பட்டுள்ளது. செவாலியே என்பது உலகின் பல பகுதிகளில் இயங்கி வரும் முன்னணி மனிதர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பிரெஞ்சு அரசாங்கம் 1957 ஆண்டுதோறும் வழங்கி வரும் மிக உயரிய விருதாகும். அந்த வகையில் புதுச்சேரியைச் சேர்ந்த டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை இந்தியா மற்றும் உலகளாவிய பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகளில் மேம்படுத்திய பங்களிப்பிற்காக செவாலியே விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் நடைபெற்ற விழாவில் டெல்லியில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தின் பிரெஞ்சு நிறுவன இயக்குனரும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான ஆலோசகருமான கிரிகோர் ட்ரூமல் செவாலியே விருதை அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு வழங்கி பாராட்டி பேசினார். இவ்விழாவில் பிரெஞ்சு அரசின் கல்வி ஒத்துழைப்புக்கான அலுவலர் ஸ்டெஃபானி ஒர்ஃபில்லா, இந்தியாவில் உள்ள அலியான்ஸ் பிரான்சேஸ்களின் ஒருங்கிணைப்பாளர் எமிலி ரஹ்மான், பாண்டிச்சேரி அலையன்ஸ் பிரான்சே தலைவர் டாக்டர் சதீஷ் நல்லாம், புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதலே விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருவதால் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கத்திற்கு மாறாக புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அலைகள் ஆர்ப்பரித்து சீறி பாய்ந்து வருகிறது. மேலும் கடல் அலைகள் 4 அடி உயரத்திற்கு சீறி பாய்வதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லவோ கடலில் இறங்கி குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசார் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை எச்சரித்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் 2 நாட்களாக பெய்து வரும் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரி கடற்கரைக்கு சென்ற அவர் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதையும் அலைகள் ஆர்ப்பரித்து சீறி பாய்வதையும் நேரில் சென்று பார்த்தார். மேலும் பழைய துறைமுக வளாகத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் மழையின் பாதிப்புகள் குறித்தும் கடற்கரைக்கு பொதுமக்கள் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதுச்சேரியின் முன்னணி மொபைல் தொழில்நுட்ப நிறுவனம் ராட்னஸ் கம்யூனிகேஷன் புதிய அலுவலக திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த 20 ஆண்டுகளாக மொபைல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணி வகித்து வரும் ராட்னஸ் கம்யூனிகேஷனின் புதிய அலுவலக திறப்பு விழா காந்தி வீதியில் நடைபெற்றது. நிறுவனத்தின் மேலான இயக்குனர் சுந்தர், இயக்குனர் உமா சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எஸ்பி பாஸ்கரன், வீரவல்லவன் எஸ்பி மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் கணபதியின் மனைவி காமாட்சி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை துவக்கி வைத்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய இராணுவ படையில் பணியாற்றிய சுதந்திர போராட்ட வீரர் கணபதியின் மனைவி காமாட்சி அம்மாள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. ராட்னஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் இதுவரை 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. மேலும் கடந்த 20 ஆண்டுகளில் 8000க்கும் மேற்பட்ட மொபைல் சர்வீஸ் கடைகளை தொடங்க உதவி உள்ளது. 2017 முதல் மொபைல் உதிரி பாகங்களை தயாரித்து தமிழகத்தில் 300க்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது. அனைத்து மொபைல் சர்வீஸ் பயிற்சி, மேலாண்மை பயிற்சிகளை இந்த நிறுவனம் நவீன முறையில் அளிப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களை சந்தித்து பேசியதுடன் புதுவை அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ள நிலையில் கடந்த 3 நாட்களாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டில் முடங்கியுள்ளனர். இதனிடையே ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன் மீனவ சமுதாய மக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென அறிவுறுத்தினார். மேலும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மீனவர் சமுதாய மக்களுக்கு புதுவை அரசு உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்திய மண்டலம் 16 அலுமினிய கிளப் சார்பில் மண்டல மாநாடு புதுச்சேரியில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தனியார் ஹோட்டலில் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்திய மண்டலம் 16 அலுமினிய கிளப் சார்பில் மண்டல மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு மண்டல மாநாட்டின் இயக்குனர் ஜே.சி. ராஜா அனைவரையும் வரவேற்று பேசினார். மண்டல சேர்மன் ஜே.சி.கே.டி.கே. ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அவரது 1 ஆண்டு சாதனையை வாசித்தார். மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கௌரவ விருந்தினர் ஜேசிஐ தேசிய சேர்மன் அன்பழகன், தேசிய துணை சேர்மன் காளிதாஸ் மற்றும் மண்டல தலைவர் ஏழுமலை, ஜேகாம் தலைவர் வரப்பிரசாத் ஆகியோர் வாழ்த்தினர். பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் விருது பெற்றவர்களை வாழ்த்தி பேசினார். மாநாட்டில் தமிழகத்தில் இருந்து ஓசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஆற்காடு, ராணிப்பேட்டை, சென்னை, திருவண்ணாமலை, நெய்வேலி, விருத்தாசலம் ஆகிய பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட சீனியர் ஜேசிக்கள் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் முன்னாள் மண்டல தலைவர்கள் கணேஷ், பாலாஜி, முன்னாள் சேர்மன் ரமேஷ், விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜே.சி. நாகராஜன், அப்பர்சாமி மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பேக், செல்போன் ஆகியவற்றை தொலைத்துவிட்டு தவித்த வெளி மாநில நபர் சைபர் கிரைம் போலீசார் தனக்கு உதவி புரிந்ததை நினைத்து மீண்டும் வருகை தந்து அவர்களுக்கு நெகிழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கைச் சேர்ந்தவர் ரஞ்சித் சேத்ரி. இவர் கடந்த 7ஆம் தேதி உறவினரை தேடி புதுச்சேரி வந்துள்ளார். இதற்கிடையே அவர் எடுத்து வந்த பேக் மற்றும் செல்போன் திருடு போனது. பின்னர் கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்ற ரஞ்சித் சேத்ரி தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறியுள்ளார். அவரது நிலையை புரிந்து கொண்ட அங்கு பணியில் இருந்த காவலர்கள் ஜெயக்குமார், கமலி ஆகியோர் ரஞ்சித் சேத்ரிக்கு உண்ண உணவு வாங்கி கொடுத்து சொந்த ஊர் திரும்ப தேவையான பண உதவியும் அளித்துள்ளனர். இதையடுத்து ரஞ்சித் சேத்ரி தனது சொந்த ஊர் திரும்பினார். இந்த நிலையில் போலீசார் செய்த உதவியை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்த ரஞ்சித் சேத்ரி தனது உறவினர்கள் இருவருடன் இன்று புதுச்சேரிக்கு மீண்டும் வந்தார். சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்ற அவர் தான் கைப்பட இந்தியில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து தனக்கு போலீசார் உதவிக்காக கொடுத்து அனுப்பிய பணத்தையும் திருப்பி கொடுத்து உணர்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்கும் வகையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் குழந்தை திருமண தடுப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி பெண்களுக்கான அதிகாரம் அளிக்கும் மையம் இணைந்து குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவதற்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர், மகளிர் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குனருமான இளங்கோவன் குழந்தைகள் திருமண தடுப்பு தொடர்பான உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள், ஊழியர்கள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். இதில் மகளிர் மேம்பாட்டுத்துறை உயர் அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதுடன் சுமார் 10 அடிக்கு மேல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பெங்கல் புயலாக வலுவடைகிறது. நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 470 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 580 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலில் தரைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 75 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் பாதுகாப்பான இடங்களில் தங்களது படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். புதுச்சேரியில் நேற்று பிற்பகல் முதல் விட்டு மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. புயல் சின்னம் உருவாக உள்ள நிலையில் கடலானது சீற்றத்துடன் காணப்படுகிறது. 10 அடிக்கு மேல் கடல் அலை ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் திருப்பி அனுப்பி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நகரப்பகுதியில் உள்ள பிரதான சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. உழவர்கரை தொகுதியில் முதியோர் விதவை உதவித்தொகைக்கான ஆணையை 100 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முதியோர் விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் சாய் இளங்கோ, உதவி இயக்குனர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியின் போது ஜனா, ராஜா, ஜான், சீனு ரெட்டியார் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சோமவார பூஜை மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி காமாட்சியம்மன் கோயில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சோமவார பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த பூஜையில் மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் கமிட்டி உறுப்பினர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி மதிமுகவினர் கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு 1 கிலோ சர்க்கரை வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மறுமலர்ச்சி திமுக சார்பில் முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் இளங்கோ இதற்கு தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். மதிமுக முன்னாள் பொறுப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 1 கிலோ சர்க்கரையும் மரக்கன்றுகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள் செல்வராசு, வேதா வேணுகோபால், மாசிலாமணி, விஜய், செல்லதுரை, கரிகாலன், திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, இஸ்மாயில், பாஷா, லோகு, பொறியாளர் சம்பத் உள்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வழி விடுங்கம்மா. ஐயா 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 நீங்க பேடி வந்துருங்க, பேடி வந்து பாருண்ணா அண்ணா கொடை பேடிண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. மீண்டும் முதன்மை செய்திகள். மக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதற்கான நடவடிக்கையை புதுவை அரசு முழுமையாக மேற்கொண்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுவையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுவையில் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டி. புதுவை வேரியஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் சாதனை.
இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.